அதனாலதான் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சோடனே நம்ம கரங்களைத்தான் முதல்ல பார்க்கணுமா. ஏன்னா அந்த கரங்கள்ல மேல துர்காதேவி இருக்கிறாள், மத்தியிலே மகாலட்சுமி இருக்கிறாள், கீழே சரஸ்வதி தேவி இருக்கிறாள். காலையில எந்திரிச்சோடனே நம்ம கரங்களை பார்க்கறதுனால இந்த 3 சக்திகளுடைய அனுக்கிரகத்தையும் நம்ம பெறலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், காலையில எழுந்திருக்கிறோம், அலாரம் அடிக்குது, அலாரத்தை அமர்த்திட்டு போன்ல வந்திருக்க மெசேஜ் என்னன்னு தான் முதல்ல பார்க்குறோம். அப்படி போன்ல வந்திருக்க மெசேஜ் என்னன்னு தான் முதல்ல பார்க்குறோமே தவிர அந்த போனை தாங்கி பிடிக்கிற கரங்களை யாராச்சும் பார்க்குறோமா? அப்படி பார்த்தோம்னா இந்த 3 சக்தியினுடைய அனுக்கிரகத்தையும் நம்ம பெறலாம். இந்த 3 சக்திகளாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி தான் 3 சக்திகளாக இருக்கிறாள். இது எப்படி சாத்தியம்? அந்த ஆதிபராசக்தி எப்படி, அவளுக்குள்ளே எப்படி 3 சக்திகள் இருப்பாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா இருப்பாங்க, பெண்கள் இருக்கிறார்கள். அவங்க காலையில் எந்திப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சமைக்கணும். சமைக்கிறதுக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்காக கத்தியெல்லாம் கையில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு துர்காதேவி மாதிரி இருப்பாங்க. அதே பெண்கள் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஈபி பில்லு, கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை, இந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு, காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக கையில் பணம்லாம் வச்சுட்டு இந்த பண சமாச்சாரங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்காக கையில் பணம்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அதே பெண்கள் சாயங்காலம் ஆனதும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லித்தரதுக்காக சரஸ்வதியாக மாறிடுவாங்க. ஆக ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியே, ஒரு இல்லத்தரசியே துர்கா தேவியாகவும் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறார்கள்னா இந்த உலகத்துக்கே அரசியாக இருக்கக்கூடியவள் அந்த ஆதிபராசக்தி. அப்போ அவளுடைய ஆற்றல்கள், அவளுடைய சக்திகள் எப்பேற்பட்டதா இருக்கும்.